மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாதர் யாருக்கும் மாலை வாங்கி போடுவோம். வீடு காக்கும் பெண்மை வாழ்த்தி நாடும் ஏடும் பேச வேண்டும். அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். ஆடை அணிகளின் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும், ஆடவர்க்கு சேவித்திருப்பதும், அஞ்சுவதும் நாணுவதும், ஆமையை போல் வாழுவதும், கெஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் மானிடர் கூட்டத்தில் வழிபற்ற ஓர் பகுதி. பாரதிதாசனின் இவ்வழிகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன். வெள்ளி விடியலில் மாணவர்களுக்கான அரங்கம், சங்க மகளிர் அரங்கம். பழந்தமிழர் வரலாற்றை அறிய உதவும் நம் சங்க இலக்கியங்களில் பெண் தாயாக, சேயாக, தலைவியாக, தோழியாக, செவிலியாக என பலவேறு பாத்திரங்களில் பேசப்படுகிறார். சங்க காலத்தில் ஔவையார், காக்கை பாடினியார், ஒக்கூர் மாசாத்தியார், வெள்ளி வீதியார் என பல பெண்பார் புலவர்கள் வாழ்ந்த வீதிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்ககால மகளிர் நிலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் கூட பெண்களின் நிலை என்ன என்பதை நினைக்கும் போது இதயத்தை அழுத்துகிறது. மாற்றமும் நிகழுமோ கேள்விக்குறியோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் சில விடயங்களை நாம் கையில் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆம் மாணவர்களே, இன்று நம்முடைய அரங்கம் சங்க மகளிர் அரங்கம். இவ்வரங்கத்திலே மண்மணக்கும் தமிழச்சி என்ற தலைப்பில் தஞ்சாவூர் சரபோஜி கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் ப. ராஜமாணிக்கம் அவர்கள் நமக்கான நல்லதொரு உரையாற்ற இருக்கிறார். இவர் நல்ல பேச்சாளர், சமூக சிந்தனையாளர், பெண்ணிய சிந்தனை கொண்டவர். சமூக அக்கறையுடன் பல நல்ல செயல்களை செய்து வருகிறார். அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் என்னோடு பயணிக்கும் ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் கோடான கோடி நன்றி. உலகத்தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, சங்க நூல்களை வாசிப்போம். ஆண் வேறு பெண் வேறு அல்ல என்பதை உணர்வோம். மானிட சக்தியை போற்றுவோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா. நன்றி, வணக்கம். நடையும் நேர் கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேருருள் அறியாமையில் அவலம் மெய்தி கலையின்றி வாழ்வதை இமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உதயக்கண்ணி உரைப்பதை கேட்டீரோ? பண்டைய தமிழக பெண்கள் சமுதாயத்தில் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்துள்ளனர் என்பதை சங்க இலக்கியங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என சித்தரிக்கப்படும் சங்க காலத்தில் ஆண் புலவர்களுக்கு நிகராக பெண் புலவர்களும் இலக்கியத்தில் திறன்மிக்கவர்களாக இருந்துள்ளனர். சங்க காலத்தில் கல்வியில் சிறந்த ஔவையார், காக்கை பாடினியார், நக்கண்ணையார், வெள்ளி வீதியார், நப்பசிலையார், காவற்பெண்டு, ஆதிமந்தி என பல பெண்கள் இலக்கிய தொண்டாற்றியுள்ளனர். அரசனுக்கு ஆலோசனைகள் கூறும் மந்திரியாக, தூது சென்று வெற்றியுடன் திரும்பும் மதிநுட்பம் கொண்ட தூதுவராக,
புலமையுடன் சமுதாயத்தை திருத்தும் ஆளுமை திறன் கொண்டவர்களாகவும் இருந்துள்ளனர். நாட்டுப்பற்றுடைய வீரம் செறிந்த கருத்து நிறைந்த பாடல்களை பாடிய பொன்முடினியார், ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்த வீரப்பெண் ஜான்சி ராணி போன்று பல வீரப்பெண்கள் வாழ்ந்துள்ளனர். மங்கையராய் பிறப்பதற்கென்னல் மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா எனும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வார்த்தைக்கேற்ப சங்க காலத்தில் மட்டுமல்லாமல் தற்காலத்திலும் கல்வி, மருத்துவம், சட்டம், பொறியியல் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர். வாருங்கள் இரவுகளை காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளையின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரங்கம் வேர்களை தேடி பயணிக்கும் அரங்கம். சங்ககால தமிழர்களின் வாழ்வியல் விழுமியங்களான காதல் பற்றியும் அக்கால மகளிரின் வீரம் பற்றியும் தெரிந்து கொள்ளும் அரங்கம். அக்கால வாழ்வியலை நம் கண்முன் அழகாக படம் பிடித்து காட்டி உரையாற்ற இருப்பவர் முனைவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள். இவர்கள் மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள். தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் 90க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை வழங்கியுள்ளார்கள். 3 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார்கள். இவர்களின் நெறிகாட்டுதலின் கீழ் 4 பேர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள். எல்லோராலும் சிறந்த பண்பாளராக அறியப்படும் ஐயா அவர்களின் உரையை கேட்கலாம். வாருங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான். உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் மூலமாக நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த வேல் உயராய்வு மையத்தினுடைய பேராசிரியர் அஜிதா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி வாயிலாக நாம் தொப்புள் கொடி சொந்தங்களாக ஏராளமான தமிழ் உள்ளங்களை சந்திக்கின்றேன் என்று நான் நினைக்கின்ற போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு, மிக அருமையான முறையிலே பெண்கள் எவ்வாறு மதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கவிமணி அவர்கள் மிக அழகான முறையிலே பாடினார்கள். பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இயங்காது, பெண்களை புறந்தள்ளி நாம் எதுவும் செய்ய இயலாது என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் சர்வதேச மகளிர் தின விழாவை நாம் கொண்டாடி வருகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் நிச்சயமாக இந்த ஆணாதிக்க சமுதாயம் மதிக்கின்றதா, போற்றுகின்றதா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டோர்களே, சான்றோர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெண் என்பவள் மிகவும் சக்தி படைத்தவள். பெண் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது என்பதை நம்முடைய சங்ககாலம் முதற்கொண்டே மிக அருமையான முறையிலே மண்மணக்கும் தமிழச்சிகளாக நம்ம வாழ்வை உய்விக்க வந்த திருமண பெண்டிர்களாக அருமையான முறையிலே நம்மை இட்டுச் செல்லுகின்றார்கள். அந்த பெண்களில் வாழ்க்கை நிலை சற்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாம் சற்றேறக்குறைய சங்ககாலத்திலேயே நாம் பயணித்தோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். ஒரு ஆணாதிக்க சமுதாயத்திலே பெண்கள் மிக அருமையான முறையை தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கின்ற போது நிச்சயமாக நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணமாகத்தான் நாம் அதை கருத வேண்டும். அந்த காலத்திலே பெண்களை ஆண்களுக்கு நிகராக சமமாக பாவித்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நம்முடைய பேராசிரியர்கள் எல்லாம் இன்றைய பொழுதிலே காலந்தோறும் பெண்கள் பெண்ணுரிமை இது பற்றிய பல்வேறு விதமான செய்திகளை எல்லாம் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்வியல் களஞ்சியமாக விளங்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் பெண்களுக்கான உரிமையையும் பெண்கள் சமுதாயத்தில் எங்கனும் நிறைந்து விளங்கினார்கள் என்பதை எல்லாம் மிக அழகான முறையிலே எடுத்துரைக்கின்றது.
அப்படிப்பட்ட அந்த பெண்கள் வரக்கூடிய இடங்களையெல்லாம் நான் தொட்டுக்காட்ட விரும்புகின்றேன். சங்க காலத்திலே பெண்கள் எப்படி ஆண்கள் எல்லாம் காதலையும் வீரத்தையும் தன்னுடைய இரு கண்களாக போற்றினார்களோ அதை போலவே பெண்களும் மிக அருமையான முறையிலே வீட்டிலே இருந்து வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் என்ன செய்வது? இந்த காதல் என்ற ஒரு அன்பு மனம் மாறாத ஒரு நோய் இருக்கிறது. அது எந்த காலத்திலும் நமக்கு தொற்று விடுகிறது. அருமையான ஒரு செய்தி. ஒரு தலைவனும் தலைவியும் சந்திக்கின்றார்கள். தனிவெளியிலே எதிர்படுகிறார்கள். எதிர்பட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் இருவருடைய உள்ளங்களும் மாறி கலக்கின்றன. இதுதான் ஒரு தூய்மையான ஒரு காதலாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். இதை அருமையான முறையில் ஒரு கவிஞர் எடுத்துச் செல்கிறார். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தாம் கலந்தனவே என்று சொல்லுகின்றார். இந்த பாடல் மிக அருமையான ஒரு விளக்கத்தை, ஒரு பின்புலத்தை உட்படுத்தி செல்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிவெளியிலே எதிர்பட்டு சந்திக்கின்றார்கள். அப்போது அவர்கள் இருவருக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு மனமாற்றம், மிக அருமையான அந்த மனமாற்றத்தை ஆசிரியர் பதிவு செய்கின்றார். உன்னுடைய தந்தையும் உன்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவும் உறவினர்களா? இல்லையே. உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் எவ்வகையிலும் தொடர்புடையவர்களா, உறவுமுடையவர்களா? இல்லையே. இல்லை இல்லை, நாம் இதற்கு முன்பு நாம் ஒருவரை ஒருவர் நாம் சந்தித்திருக்கின்றோமா? சந்திக்கவில்லையே. இப்பொழுதுதானே நாம் சந்தித்தோம். ஆனால் நம் இருவர் உள்ளத்திலும் ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கின்றதே. அருமையான முறையில் இந்த புலவர் சொல்கிறார் பாருங்கள். செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. வானிலிருந்து விழுகின்ற மழை நீரானது சிவந்த மண்ணிலே விழுகின்ற போது அந்த மண்ணின் நிறத்திற்கேற்ப தன்மைக்கேற்ப தன்னுடைய இயல்பான நிலையை மாறி எவ்வாறு அந்த சிவந்த நிலத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்கின்றதோ அதை போலவே நாம் இருவரும் உள்ள புணர்ச்சியால் கலந்து விட்டோம் என்று சொல்கின்றார். மிக அருமையான அந்த காதல் இது இன்றைக்கு மாணவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஏதோ திரைப்படங்களில் வருவது போன்ற காதல் அல்ல. இந்த காதல் இயற்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு தலைவனும் தலைவிக்கும் ஏற்படக்கூடிய அகப்புணர்ச்சி, ஒரு உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை தான் மிக அருமையான முறையிலே நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு பார்க்கின்றோம். இந்த காதல் என்பது அனைவருக்கும் தெரியக்கூடிய வகையிலே நிகழ்மா? இல்லை. இந்த காதல் என்பது இருவருக்கு மட்டுமே நிகழக்கூடியது. புறத்தார்க்கு புலனாகாத வண்ணம் இருவர் மாட்டும் உள்ளத்தே நிகழக்கூடிய காதல் மிக அருமையான காதல். அதுதான் உண்மையான காதல். காதலை பற்றி என்னுடைய வள்ளுவ பெருந்தகை சொல்லுகின்றார். இது எல்லாருக்கும் வரக்கூடியது. இந்த காதல் வராமல் இருப்பதல்ல. இந்த காதலிலே மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வியை தலைப்படுவர் என்று சொல்லுகின்றார். மலரினும் மெல்லிது காமம். மலரை தொடுகின்ற போது நாம் உணர்வோம் எவ்வளவு மென்மையாக இருக்கின்றதல்லவா. அதைவிட மிகவும் மென்மையானது, அன்பானது இந்த காதல் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட அந்த காதல் வயப்பட்ட இந்த பெண் வீட்டிற்கு தெரிந்தால் அவர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்வார்களா? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினாலே அந்த காதல் வயப்பட்ட பெண்ணை இந்த ஊரார்கள் எல்லாம் அலர்தூற்றி பேசுகின்றார்கள். இது இயற்கை தானே. யார் பெற்ற பிள்ளையா இருந்தா என்ன, ஏதோ ஒன்று அந்த ஆளை பற்றிய அந்த பெண்ணை பற்றி நாம் புறம் பேச வேண்டும் என்பது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இருந்து கொண்டிருக்கின்றது. மூக்கிலே சுட்டு விரலை சேர்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கடைக்கண்ணால் சுட்டி காட்டி அந்த பெண் அப்படிப்பட்டவள் என்பதை போன்ற ஒரு இலேசாக ஒரு ஜாடை மாடையாக குத்தி காட்டக்கூடிய இயல்பு இன்று மட்டுமல்ல அந்த காலத்திலும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த மன வேதனைகளை எல்லாம் தாங்கி அந்த பெண் இருக்கின்ற காலகட்டத்திலே கண்டிப்பாக இப்படிப்பட்ட காதல் வயப்பட்ட பெண்ணை அவர்கள் வெளியில் அனுப்புவார்களா? அனுப்ப மாட்டார்கள். வீட்டிலே சிறை வைத்து விடுகிறார்கள். சிறை வைத்த பிறகு அந்த பெண் சாப்பிட மறுக்கின்றாள்.
உறங்க மறுக்கின்றாள். தன் நிலையிலிருந்து அவள் வேறுபட்டவளாக மாறுகின்றாள். தாய்க்கு கவலை வருகிறது. தோழியை அணுகி கேட்கின்றாள், என்ன செய்யலாம், ஏன் இவ்வாறு மாறுகிறாள், மாறுபட்ட நிலையிலே பேசுகிறாள் என்று கேட்கின்ற போது, அம்மா இல்லை அம்மா, நாம் வேண்டுமானாலும் அவளுடைய நிலையை அறிவதற்கு கட்டுவிச்சியை அழைத்து வந்து நாம் குறி கேட்கலாமா என்று கேட்கின்றார். அப்படி செய்வோமே என்று சொல்லி கட்டுவிச்சியை அழைத்துக் கொண்டு, கைரேகை பார்க்கக்கூடியவள் அந்த கட்டுவிச்சியை அழைத்துக் கொண்டு அவள் கையை பார்க்கிறார்கள். கையை பார்த்தபோது அந்த தலைவன் இருக்கக்கூடிய ஊரினை அவள் சொல்லுகின்றாள். இதை கேட்ட மாத்திரத்துல தலைவருடைய முகத்துல ஒரு பிரகாசம், கண்கள்ல ஒரு ஒளி பளீர்னு வருது. இது நாள் வரைக்கும் அம்மா கேட்டு தோழி கேட்டு எதுவுமே பதில் சொல்லாத அந்த காதல் வயப்பட்ட தலைவி தலைவன் இருக்கக்கூடிய ஊரை பற்றி சொல்லுகின்ற போது மிகுந்த மகிழ்ச்சியோடு முகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மகிழ்ச்சியை தேக்கியவளாக சந்தோஷத்தோடு குதூகலிப்போடு பார்க்கின்றாள். பார்த்த மாத்திரத்திலே கண்டுபிடித்து விடுகிறாள் தோழி. அறத்தோடு நின்று பேச ரொம்ப அருமையான முறையில் சொல்கின்றார். அந்த கட்டுவீச்சியை பார்த்து சொல்றா, கட்டுவீச்சியே நீ இன்னும் பாடு, அந்த தலைவன் இருக்கக்கூடிய நாட்டை பத்தி இன்னும் பாடு, என் தலைவி சந்தோஷமா இருப்பான், குறிப்பான உணர்த்துகிறான். அதுதான் உண்மையான ஒரு தோழி. இந்த காதலுக்கு நல்ல அருமையான முறையில் உண்மையான காதலுக்கு துணை போகக்கூடிய ஒரு தோழியாக அங்கு காட்டப்படுகின்றாள். அகவன் மகளே மணவுக்கோப்பண்ண நன்னடம் கூந்தல் இன்னும் பாடுக பாட்டே, அவர் நன்னடம் குன்றம் பாடுக பாட்டே. ரொம்ப அருமையான முறை சொல்றார். அகவன் மகளே பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே, அவர் நன்னடம் குன்றம் பாடுக பாட்டே. நல்ல முறையில் இந்த பாட்டை அந்த தலைவன் இருக்கக்கூடிய அந்த ஊரை சொன்ன உடனே தலைவி முகத்துல ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து விட்டு பேசுகின்றாள். இப்படி அந்த பெண் எப்படி இருக்கிறாள், இந்த குலசேகர ஆழ்வார் சொல்வார் பாருங்க, அருமையான கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல. காதல் வயப்பட்ட அந்த தலைவி தன் மனதில் நினைத்த அந்த காதல் கணவனை தவிர வேறு எந்த ஆடவனை நினைத்து பார்க்கவில்லை. அருமையான முறையில் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த பெண் இப்போது பேச துவங்குகிறார். காதலை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காதல் வயப்பட்ட உடனே பெற்றோர்கள் எல்லாம் எளிமையாக காதலுக்கு பச்சை கொடி காட்டுபவர்கள் அல்ல. கேட்ட உடனே சொல்றா, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய காதல் சாதாரண காதல் அல்ல. இப்ப நம்ம திரைப்படத்தில் வரும்போது அதையும் தாண்டி புனிதமானது என்பதை சொல்ல மிக அருமையான முறை சொல்றார். ஆண்டோர்களே, சான்றோர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உள்ளம் கொண்டவர்களே, இதைத்தான் உடைய சங்ககால புலவர்கள் மிக அருமையான முறையிலே அந்த மரபையும் கற்பையும் காத்து பேச இருக்கின்றார்கள். அவர் சொல்றா, நீ என்ன காதல் அப்படின்னு அவங்க பேசுறப்ப சொல்ற, இந்த பாருங்க நிறுத்துங்க, நான் வச்சிருக்க காதல், நான் என் தலைவன் மீது வைத்திருக்கக்கூடிய காதல் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணம் அல்ல. இயற்கையை தொட்டுக்காட்டி பேசுகின்றாள். நிலத்தினும் பெரிதன்றே, நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் மாறளவின்றே சாரல், கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனுடன் நட்பே என்று சொல்கின்றார். நிலத்தை காட்டிலும் அகலமானது என்னுடைய காதல், வானை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது என்னுடைய காதல், நீர்நிலையை காட்டிலும் இந்த கடலினுடைய ஆழத்தை காட்டினுடைய காதல் ஆழமானது என்று சொல்கிறார். அப்படி ஒரு பெண் தான் காதல் வைக்கப்பட்ட தலைவன் மீது கற்பு நெறி கொண்டு, நீங்கள் எப்படி சொன்னாலும் எதை சொன்னாலும் என் மனதை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் காதல் வைக்கப்பட்ட காதல் கொண்ட தலைவனைத்தான் கரம் பிடிப்பேன் என்று உண்மையாக ஆணித்தரமாக பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே, அதுதான் மண் மணக்கக்கூடிய தமிழச்சியாக, தமிழ் மனம் பேசக்கூடிய தமிழச்சியாக, தமிழருடைய பெருமையை மரபையும் பேசக்கூடிய அந்த தமிழச்சியாக அவள் வலம் வருகிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படிப்பட்ட மிக அருமையான முறையிலே அந்த பெண் தன்னுடைய காதல் நெறியினை எடுத்துச் சொல்லக்கூடிய பாங்கு இருக்கிறது, அருமையான பாங்கு. அப்படிப்பட்ட இந்த நிலை அருமையான ஒரு புலவர் சொல்றார் பாருங்க. இந்த உலகத்தின் நல்ல முறையில் வாழணும்னா
உலகத்தில் அருமையான காற்று வேணும், இயற்கை வேணும். அதே போல நீர் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. நீரின்றி அமையா உலகம் போல என்று அருமையான முறை சொல்றார். அவன் இல்லாம நான் இல்லைங்க, அவன் தாங்க என்னுடைய கணவன், நான் கட்டக்கூடிய கொழுநன் காதல் கணவன் அவள்தான் என்று அடித்து பேசக்கூடிய ஒரு நிறையை நாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லாம் அந்த பண்ணை ஒரு வழியா திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆன பிறகு அவள் அருமையான முறையிலே அவனுடைய வாழ்க்கையிலே இன்ப துன்பங்களை எல்லாம் பங்கெடுத்து கொண்டு அந்த சங்க இலக்கியத்திலே வரக்கூடிய பெண்ணானவள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றாள். அப்படி அன்பினை சிறந்து கைபிடித்து வாழக்கூடிய அந்த பெண் தன் கணவன் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆழமான அன்பினை வெளிப்படுத்துகிறாள். ஒரு சந்தர்ப்பத்திலே எப்படி வெளிப்படுத்துகிறாள் தெரியுமா? இன்னைக்கு எல்லா பெண்களும் இன்னைக்கு உணரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் உணரணும். அதாவது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இன்னைக்கெல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், ஃபுல் ஆனாலும் புருஷன் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லிக் கொண்டு சொல்வார்கள். ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒரு முறை கழுத்திலே தாலி ஏறி விட்டது என்று சொன்னால் எத்தகைய ஒரு நிலை வந்தாலும், இடர்பாடு வந்தாலும், துன்பம் வந்தாலும் கண்டிப்பாக எந்த நிலையிலும் கணவனை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதுதான் அந்த பெண்ணினுடைய பொறுமை, சகிப்புத்தன்மை. நாம் ஒரு கலற்றை தூக்கி கொள்ளக்கூடிய, உபயோகப்படுத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு பொருள் அல்ல வாழ்க்கை என்பது. ஆகையினாலே இந்த பெண் சொல்லுகின்றாள் பாருங்கள், இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனை யானாகிய நெஞ்சி நேர்பவளே என்று சொல்லுங்கள். இம்மை மாறி மறுமையாகின, அப்பா நீ இந்த ஜென்மத்துல மாத்திரம் இல்ல, இனி வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அநேக ஜென்மங்கள், நாம் சொல்லுவோம் 7 பிறவி என்று சொல்லுகின்றோம். அத்தனை பிறவியிலும் உன்னால் மனம் கவரப்பட்ட ஒரு தலைவி நானாகத்தான் இருப்பேன், என்னால் மனம் கொள்ளப்பட்ட தலைவன் நீயாகத்தான் இருப்பாய். எப்படிப்பட்ட ஒரு 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 வைராக்கியத்தை பார்த்தீங்களா சான்றோர்களே? ஒரு பெண் என்பவள் இந்த ஜென்மத்துல மாத்திரம் இல்லடா, இவ்வளவு ஒரு அன்பு, அந்த தூய்மையான அன்பு பாருங்க. எத்தனை பிறவியில் எடுத்தாலும் சரி, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ள அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானென்ற தாவரச் சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுட்டேன் என்று சொல்லுவார் நம்முடைய மாணிக்கவாசகர். பிறவி அப்படியே வரிசைப்படுத்தி கற்றார். அதுல இந்த மானிட பிறவிங்கிறது மிக உயர்ந்த பிறவி. அந்த மானிட பிறவில இந்த காதல் வர்றதுங்கிறது எல்லாருக்கும் இயற்கை. இந்த காதல் இல்லாத ஆட்களே இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. ஆனால் பெண் என்பவள் எவ்வாறு இருக்கிறாள் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் மிக முக்கியமான செய்தி. அது உடனுக்குடனே மனதை மாற்றிக்கொள்பவள் அல்ல. அவர் சொல்லுங்க, அதனாலதான் அந்த வார்த்தையை அவர் சொல்றா, இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகிய நீ நெஞ்சி நேர்பவளே. என்ன மாறிங்க அழகான முறையில ஆணைத்தரமா அப்படியே ஒரு எப்படி சொல்றது, உறுதி, அந்த கட்டமைப்போட அவள் பேசுறா பாருங்க. இந்த பார்ப்பா, இதுதான் வாழ்க்கை. இந்த ஜென்மத்துல மாத்திரம் இல்லை, இனி தொடர்ந்து வரக்கூடிய இத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் தான் உன்னுடைய மனைவி, காதல் மனைவி, என்னால் மனம் கொள்ளப்பட்ட காதல் கணவன் நீதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவள் இருக்கிறாள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவளாக அவள் இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த பெண் அவள் என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னா, கணவனுக்கு சமைச்செல்லாம் போடணும்ல, சமைக்கிறதுக்கு போறாங்க. நல்லா வாழ்ந்த பெண்ணு, வசதியாக அம்மா வளர்த்துட்டாங்க. அருமையாக அந்த பெண்ணை ஒரு செல்வ செழிப்போட அடுக்களை பக்கம் போகாமல் அப்படி வளர்த்துட்டாங்க. இருந்தாலும் கட்டின பிறகு எத்தனை பொறுப்புகளை அவள் எதிர்கொள்கின்றாள், எத்தனை சோதனையை அவள் எதிர்கொள்கின்றாள். கட்டிய கணவன் வீட்டில் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்கும் வருமல்லவா? அதை போலவே அந்த சோதனையும் இவளுக்கு வருகிறது. ஆகையினாலே அடுக்கலையில் புகுந்து கணவனுக்காக அருமையான ஒரு மோர் குழம்பை அவள் சமைக்கின்றாள். இந்த மோர் குழம்பு அவள் இப்பேற்பட்ட பொண்ணுங்கிறத அருமையான முறையை எழுதுற. முற்றி பாகம் பட்ட அந்த தயிர் அப்படி பிசைகிறா பாருங்க. அப்படியே மென்மையான காந்தல் மலர்கள் போன்று இருக்கக்கூடிய இந்த விரல்கள் எல்லாம் நோகின்றனவாம். எப்படி சொன்னாங்க அப்படின்னா பாருங்க, எந்த வேலையும் செய்யாத பெண்ணு. அப்படி அந்த பெண்ணு முற்றி பாகம்பட்ட தயிரை பிசைந்து மோர்க்குழம்பாக ஆக்கி கணவனுக்கு உண்ண கொடுக்கின்றார். அவ
சாதாரண ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். நல்ல புத்தம் புதிய ஆடையோட சமையக்கட்டில் போகிறா. அந்த தயிரை பிசைஞ்சு அந்த வானிலையில் போட்டு அதை அப்படியே தாளிக்கிறா. அப்படி தாளிக்கின்ற போது அந்த கண்கள்லேருந்து புகைப்பட்டு கண்ணில் கரகரன்னு வருது. இடையில கழுவவும் தண்ணியை கூட அந்த பிசைஞ்ச கையை கூட தண்ணி ஊற்றி கழுவாமல் எங்கேயே நம்ம பதம் கெட்டு போயிருப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய விழுந்த அந்த மேனியிலிருந்து இடையில் விழுந்த துணியை கூட அதே கைகளினால் எடுத்து சொல்கின்றார். அவருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? நான் சமைக்கின்ற உணவு மிக அருமையாக இருக்க வேண்டும், என்னுடைய காதல் கணவன் மிகுந்த ருசித்து சுவைத்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர ஒரு எந்த எண்ணமும் அவரிடம் இல்லை. அருமையா முறை சொல்றார் பாருங்க. முழிதயிர் பிசைந்த காந்தன் மெல்வுரு கழிவுறு கலிங்கம் களாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கழும தான் உளந்தட்ட தீம்புளிப்பாகர் இனிதன உண்டலின் மகிழ் நன்று உண்ணுதன் முகனை என்ன மாதிரி உங்களை சொல்றாங்க. சந்தோஷத்தோட இந்த பெண்கள் சந்தோஷத்தோட அந்த தூணை பிடிச்சி நின்று கேட்பாங்க. இன்னைக்கு வரமாட்டாங்க, இன்னைக்கு உட்கார மாட்டாங்க. அதுதான் பெண்களுடைய பண்பாடு, நாகர். எத்தனை படித்த பெண்களாக இருந்தாலும் சரி, புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த கணவன் குடும்பத்தாருக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் உணர வேண்டும். கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம் இதை கற்றுத்தர வேண்டும். இப்படியாக அவருடைய வாழ்க்கையானது அப்படி தொடர்கிறது. அப்படி வாழ்க்கை தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே முதுமையும் வருகிறது. அப்படி முதுமையும் வருகின்ற அந்த காலகட்டத்திலே அவள் சொல்லுகின்றார், அருமையான முறையில் சொல்லுகின்றார், கடமையை பற்றி சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு கடமை! எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் வாழ்க்கையின் படிநிலைகளில் நின்று கொண்டு உச்சாணைகளில் ஒவ்வொரு நிலைகளிலும் அவள் தக்க அறிவை பெற்றுக்கொண்டு போகின்ற போது அவள் சொல்லுகின்றாள், இப்பொழுது அவள் சமுதாயத்திலும் அக்கறை கொண்டவளாக காணப்படுகிறாள். வீட்டின்பத்திலே இருந்தால் இப்போது நாட்டின்பத்தை அவர் பார்க்க தொடங்கிவிட்டாள். அதிலும் எங்களுக்கு பங்குண்டிருந்து ஆணாதிக்க சமுதாயமாக இருந்தாலும் பெண்களுக்கும் அதிலே பங்குண்டு என்பதை மிக அருமையான முறையிலே நிரூபிக்கின்றாள். எப்படி நிரூபிக்கின்றாள்? பெற்றுக் கொடுப்பது என்னுடைய கடமை. அதை நல்ல அறிவாளியாக மாற்றக்கூடிய கடமை, வீரனாக மாற்றக்கூடிய கடமை தந்தைக்கு இருக்கிறது. அதற்கு நல்ல போர் பயிற்சியை அளிப்பவன் மன்னனுக்குடைய கடமை. நல்ல ஒரு கூர்மையான வேள் படையை செய்து கொடுப்பது கொல்லனுடைய கடமை. எல்லாவற்றையும் பெற்ற அந்த ஆண்மகன் வீட்டில் இருப்பதற்காக அல்ல, போர்க்களத்திலே தன்னை கொல்ல துணிகின்ற அந்த சீரக்கூடிய வாள்களின் ஓசைகளிலிருந்தும் குதிரைகளினுடைய குளம்படி ஓசைகளிலிருந்தும் தாங்கி வரக்கூடிய அம்புகளை எல்லாம் எதிர்கொண்டு தன்னை நேருக்கு நேராக தாக்க வருகின்ற கொல்ல வருகின்ற யானையை கொல்லக்கூடிய அளவிற்கு அவன் கையிலே அந்த கூர்மையான வேள்படையை தாங்கி செல்ல வேண்டும் என்று அவள் சொல்லுகின்றான். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனி, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனி, வேள் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் உருக்கி களிர் இருந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சொல்லுகின்றார். அப்படி ஒரு பட்டியல் போட்டு தரா பாருங்க. அருமையான முறையில பட்டியல் போட்டு தர்றா. எப்பா, எல்லாருக்கும் என்னுடைய கடமை இருக்கு, இந்த கடமையை நீங்க செய்யுங்க, இந்த சமுதாயம் நல்லா இருக்குங்கிறத இந்த பெண் அருமையான முறையில் சொல்லி தராங்க. நீங்க நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் பெண் புத்தி பின் புத்தின்னு. அதெல்லாம் கிடையாது. பெண் புத்தி பின் புத்தி எல்லாம் கிடையாது. பின்னால் வருவதை யோசித்து மிக அருமையான முறையில் திட்டமிடக்கூடிய ஒரு அனுபவசாலி தீர்க்க தெரிந்துதான் பெண் என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு இன்னைக்கு இது ஹார்ட் அட்டாக் வருதா? நல்லா நினைச்சு பாருங்க. ஆண்களுக்கு தான் அதிகமா வருது. ஆனா நியாயமா யாருக்கு வரணும் தெரியுமா? பெண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரணும். கட்டி கொடுத்துடுறோம், கணவன் வீட்டுக்கு வந்துடுறான் பொண்ணு, ஒரு 2 வருஷம் வெளியில கடத்தலுக்கு அதுக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் வீட்டுல சிறை வச்சு போடுறான். எல்லா துன்பங்களையும் அவள் ஏற்றுக்கொள்கின்றான். நம்ம நல்லா கட்டமைப்பை செஞ்சு வச்சிருக்கோம். பெண்களுக்கு தெரியுமா என்னென்ன கட்டமைப்புகள் கொடுத்துருக்கோம் தெரியுமா? அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம். யாருக்கு? ஆணுக்கு. அதாவது அவர் சொல்றாரு பாருங்க, அருமையானது. வாணுதல் அந்த அறிவை என்று சொல்லக்கூடிய மகளிர் ஆடவருக்கு உயிரை என்று சொல்லுகின்றார். அதாவது அந்த சம்பாதிக்கக்கூடியது கணவனுடைய கடமை. அந்த சம்பாதிக்கக்கூடிய கணவனுக்கு உயிராக இருக்கக்கூடியவள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் என்று சொல்கின்றார்.
அருமையான முறையில் இந்த ஒரு கட்டமைப்பை நாம் செதுக்க வைத்திருக்கின்றோம். ஆனால் கணவன் எல்லாவற்றையும் இழந்து உள்ளத்தாலும் அறிவாலும் உடலாலும் பொருளாலும் இழந்து வருகின்ற போது அவனை தேற்றக்கூடியவளாக, ஆறுதல் சொல்லக்கூடிய மதியுகி மந்திரியாக, நண்பனாக, சேவகனாக, தாயாக பல நிலைகளில் இன்று பேசக்கூடியவள் தான் பெண். இதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நண்பர்களே, சான்றோர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர்களே, நிச்சயமாக நாம் உணர வேண்டும். ஒரு பெண்ணை நாம் எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய இல்லந்தோறும் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை இக்கணத்திலே நீங்கள் உணர வேண்டும். இப்படி வளரக்கூடிய அந்த பெண்ணானவள் மிக அருமையான முறையிலே அந்த கடமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு வருகின்ற அந்த காலகட்டத்திலே அவள் சொல்லுகின்றார், உன் பையன் வளர்ந்துட்டான், அருமையா வளர்ந்துட்டான். அந்த பையனை பத்தி அவர்கள் கேட்கின்ற போது சொல்கிறார்கள், இன்னைக்கு நம்ம வீட்டு பையனெல்லாம் பத்தி கேட்டோம்னா, அந்த பையன் எங்க போயிருக்கான்னு தெரியல, காலையில போனவன் இன்னும் வரல, கிரிக்கெட்டை விளையாடிட்டு போறேன்னு சொன்னா இன்னும் வரலன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பெண்ணு சொல்றா பாருங்க, அதாவது வீட்டுல எங்கம்மா உங்க பையன் அப்படின்னு கேட்கிறப்ப இந்த பொண்ணு, இந்த தலைவி அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தூணை அப்படி பிடிச்சுக்கிட்டு அருமையான முறையில சொல்றா. அந்த மரபை காத்து, பண்பாடை காத்து, முழுமையாக தன்னுடைய உடலை தூணிலே மறைத்துக் கொண்டு முகம் மட்டும் தெரியும்படியாக நின்று பேசுகின்றால். எப்படி பேசுகின்றால்? அருமையான முறையில் சொல்கின்றார், என் பையன் இப்போது வீட்டில் இல்லை. ஒருவேளை அவன் வீட்டில் இல்லை என்று சொன்னால் அவன் அடுத்து தோன்றக்கூடிய இடம் எங்க இருக்கும் தெரியுமா? போர்க்களத்தில் தான் அவன் தோன்றுவான். அவன் எங்கெங்க சுத்தரவன் கிடையாது, வேற எங்கேயும் கடகணியில் பொழுதுபோக்கக்கூடியவன், கடத்தரில் உட்கார்ந்திருக்க மாட்டான். சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டுளன் என வினவுதீராயின், என் மகன் யாண்டுளன் நாயின் அறியேன், புலி கிடந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என்று சொல்லுகின்றார். புலி குகையை விட்டு வெளியில் செல்லுகின்றது என்று சொன்னால் இரையை தேடிச் செல்லும். அதை போல என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன் வீட்டில் இப்போது இல்லை என்று சொன்னால் அவன் அடுத்து தோன்றக்கூடிய இடம் போர்க்களமாகத்தான் இருக்கும் என்று அடித்து சொல்லக்கூடிய அந்த தாய் எந்த அளவிற்கு மகனுடைய வாழ்க்கையிலே, அவள் மகனுடைய அந்த முயற்சியிலே, நாட்டினுடைய அந்த நலத்திலே அக்கறை கொண்டவளாக இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது சரியான, இது ஒரு சாதாரண விஷயமாக நம்ம எண்ணிவிட முடியாது. அன்பர்களே, சான்றோர்களே, மிக அருமையான முறையிலே இதை ஆசிரியர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு பெண், ஒரு பெண் என்போல் முக்கிய சக்தி. இந்த பெண் என்போல் முக்கிய சக்தியாக இருக்கின்ற காலத்தினால்தான் இந்த சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திலே ஒரு பெண் ஒரு முழுமையான அங்கம் வகிக்கக்கூடியவள். சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு புறந்தள்ளி போகக்கூடிய ஒரு நபர் அல்ல, ஒரு மாபெரும் மிக உயர்ந்த ஒரு உந்து சக்தி. ஆகையினாலே இப்படிப்பட்ட அந்த பெண் அந்த தன் நாட்டிற்காக தன்னுடைய குழந்தையை அடுத்த நிலைக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படி வருகின்ற போது அந்த போர் வருகிறது, சூழல் வருகிறது, போருக்கான அந்த சூழல் வந்து விடுகிறது. ஆடவர்கள் எல்லாம் போர்க்களத்தில் உடனின்று அவர்கள் பங்கெடுக்கிறார்கள், வீர மரணம் அடைகின்றார்கள். இவளும் வயதாகி கொண்டிருக்கின்றாள், காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. அப்படி வருகின்ற போது இந்த பெண்ணினுடைய தந்தை இறந்து விடுகிறான். அடுத்ததாக இவனுடைய கணவன் இறந்து விடுகின்றான். இப்பொழுது இந்த குலத்தை வாழ்விக்க வந்த ஒரே ஒரு மைந்தன் இருக்கின்றான், சிறுவன், பாலகன். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக ஒவ்வொருவராக அந்த குடும்பத்திலே மடிந்து விட்டார்கள். ஆனால் இன்றும் அவள் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறாள். இந்த போர் பறையை கேட்டுவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய குழந்தையினுடைய அந்த மொட்டை அடிக்கப்படாத, இன்னும் கோயில் கூட போய் மொட்டை அடிக்கல, அப்படிப்பட்ட அந்த பையனுக்கு எண்ணெயை தடவி நல்ல விளவிலேன்னு ஆடையை உடுத்தி கையில ஒரு கூர்மையான வேலை கொடுத்து நெத்தியில பட்டையை போட்டு போருக்கு போ அப்படின்னு அந்த ஜெயகோஷமிட்டு அனுப்புகிறாளே. அப்படி என்று சொன்னால் அந்த பெண் எத்தகைய தியாகம் உள்ளவும் கொண்டவளாக இருப்பாள். நன்றாக யோசியுங்கள் நண்பர்களே, ஆண்டோர்களே. இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல் கை கொடுத்து வெளிது விரித்து உடுகி ஒரு மகன் அல்லது இல்லோள்
பாருமயிர் குடுவி எண்ணெய் நீவி போருக்கு செல்கன விடுமே என்று சொல்கின்றார். அருமையான இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி. இன்னைக்கு இந்த போர் பறை ஒழிக்கின்றது. போர் பறை ஒழிக்க கேட்ட மாத்திரத்திலே 2 நாட்களாக நம் வீடு துக்ககரமாக இருக்கின்றது. என்னுடைய தந்தையும் இறந்து விட்டான், என்னுடைய கணவனும் இறந்து விட்டான், ஆனால் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று எண்ணுகின்ற சாதாரண மக்கள் போல் அல்லாமல் கேட்ட மாத்திரத்தில் மகிழ்ச்சி உடையவளாக ஒரு மகன் அல்லது இல்லோல், இந்த ஒரு மகனை தவிர தன்னுடைய குடிக்கு சந்ததிக்கு குழந்தழைப்பதற்கு வேறு வாரிசு இல்லாத அந்த நிலையிலும் கூட அந்த சிறுவனை, அந்த முட்டையடிக்கப்படாத அந்த பாருமயிர் குடுமி என்று சொல்லக்கூடிய அந்த பிறந்த பொழுதே வளர்ந்த அந்த முடி சிகையாக இருக்கிறது. அந்த சிகையிலே எண்ணெயை தேய்த்து நல்ல முறையிலே அதை சீவி வாரி விட்டு வெண்ணிற ஆடையை உடுத்து கூர்மையான வேலினை கையில் கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு போய்வாய் மகனே, போரில் வென்று வா என்று சொல்லக்கூடிய அந்த வீரமுள்ளம் படைத்தவளாக இந்த பெண் விளங்கினாள் என்று நினைக்கின்ற போது ஒவ்வொரு நிலையிலும் அவளை பார்க்க வேண்டும். காதல் வற்பட்ட நிலையில் அவள் எப்படி இருந்தால், காதல் சுமந்து பெற்றோர்களால் அடைக்கப்பட்ட நிலையில் அவர் எவ்வாறு இருந்தால், திருமணமான பொழுதிலே கணவனோடு அவள் எவ்வாறு இனிதிருந்தாள், இப்போது கணவன் இழந்து விட்டான், தந்தை இறந்து விட்டான், ஒரு மகனை தவிர வேறு வாரிசில்லாத அந்த சூழலிலும் கூட சமுதாய பொறுப்பேற்றவளாக, பொறுப்பு மிக்கவளாக, தன்னுடைய வாரிசையும் போருக்கு அனுப்பக்கூடியவளாக இருக்கிறாள் என்பதையும் பார்க்கின்ற போது நிச்சயமாக பெண்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பு 100 மடங்காக உயரும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்று சொன்னால் இன்னும் பாருங்களேன், அவள் எப்படி சொல்லுகின்றாள், போனவன் போயிட்டான், திரும்பி வரல, எல்லாரும் போர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, யாரும் வரல. அப்படி வர்றப்ப ஒரு போர் வீரர்கள் 2 பேர் பேசிட்டு போறாங்க. இந்த வீட்டுல இருந்து போனான் பாரு, அவன் போர்க்களத்திலிருந்து ஓடுனான், கோலை ஓட போனான், முதுகுல வேல் பட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வயதான நிலையில் இருக்கக்கூடிய அந்த தாய் மனம் பொறுக்காதவளாக கையிலே வாள் ஏந்தி கொண்டு போர் வீரர்களின் இப்படிப்பட்ட ஏளனமான குரலை கேட்ட அந்த தாயானவள் மிகுந்த கோபம் அடைந்து தன் கையிலே வாளினை ஏந்தி கொண்டு அந்த பொழுதிலே போர்க்களத்துக்கு சென்று பிணங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பிரட்டி பார்க்கின்றாள். ஒருவேளை தன் மகன் அவ்வாறு செய்திருப்பானோ என்ற ஒரு ஐயம் அவள் மனதிலே எழக்கூடிய நிலைக்கு அந்த வீரர்களுடைய ஏளனமான பேச்சுக்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே மிகுந்த கோபத்தோடும் ஐயத்தோடும் அந்த போர்க்களம் நடந்த இடத்திலே ஒவ்வொரு பிணமாக அவள் பிரட்டிக் கொண்டே வருகின்றாள். அப்படி பிரட்டி வருகின்ற அந்த பிணங்கள் ஊடே தன்னுடைய மைந்தன் மார்பிலே வேல் பட்டு ஊடுருவி பின்னால் வந்திருக்கின்ற அந்த நிலையை பார்க்கின்ற போது அவள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாள் தெரியுமா? வற்றி போன அவளுடைய மார்பகத்திலிருந்து அந்த பாலானது சுரந்தது என்று சொல்கின்றார். அருமையான முறையில் சொன்னார். வாடுமுளை ஊறி சுரந்தன ஓடா புட்கை விடலை தாக்கி என்று சொல்கின்றார். ஒரு தாய் ஒரு பெண் சிறுமியாக இருக்கின்ற போதும், அவள் வளர்ந்த நிலையில் இருக்கின்ற போதும், அவள் திருமணம் ஆன பிறகும், குழந்தைகளை பெற்ற பிறகும், வயதான நிலையில் இருக்கின்ற போதும் ஒவ்வொரு நிலைகளிலும் அவள் பொறுப்பு மிகுந்தவளாக இருக்கிறாள் என்பதை இந்த சங்க இலக்கிய பதிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலை, வாடுமுளை ஊறி சுரந்தன ஓடா பூட்கை விடலை தாக்கி என்று சொல்கின்றார். அதாவது வள்ளுவர் சொல்லுகின்றது போல அந்த ஈண்ட ஞாண்டினும் தான் குழந்தையை பெற்ற காட்டிலும் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லவில்லை. அதே போல ஈன்ற ஞாண்டினும் பெரிது வந்த நிலையே என்று சொல்கின்றார். தான் பெற்றதை காட்டிலும் இப்போது தன் மகன் மார்பிலே வீரப்புண் பெற்றவனாக, வீர தழும்பை பெற்றவனாக அவன் மரணத்திலே விழுந்திருக்கிறான் என்பதை பார்க்கின்ற போது அவள் மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றாள். ஆகையினாலே ஒரு பெண் என்பவள் ஒரு சாதாரண நிலையில் இருப்பதாக நாம்
நினைக்க வேண்டாம். ஒரு பெண் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்பவளாக, தன் ஆற்றலை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அவள் விளங்குகிறாள் என்பதை, மண்மணக்கும் தமிழச்சி ஆக அவள் விளங்குகிறாள். மண்ணினுடைய பாரம்பரியத்துடைய பெருமையை பேசுபவளாக, பாரம்பரிய சின்னமாக, அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் தான் எல்லாவற்றிலும் ஆணுக்கு இளைப்பிள்ளை கும்மியடி என்று பாரதி சொல்வானே, அதை போன்று மிக அருமையான முறையிலே ஆணுக்கு சமமாக அவள் ஆற்றலிலும் அரசியலிலும் வீரத்திலும் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்பதை எனக்கு அளிக்கப்பட்ட அந்த குறைவான நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டதை நான் நினைக்கின்ற போது மிகுந்த மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகையினாலே ஆண்டோர்களே, சான்றோர்களே, என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர் வாழ் சொந்தங்களே, நாம் நன்றாக உணர வேண்டும். பெண் என்பவள் பேதமைக்குரியவள் அல்ல, எள்ளி நகையாடக்கூடியவள் அல்ல, பிள்ளை பெறும் எந்திரம் அல்ல, ஏதோ அடுக்கலைக்கு செய்யக்கூடிய ஒரு போக பொருளும் அல்ல. ஆகையினாலே பெண் என்பவள் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய, சக உணர்வுகள் நிறைந்த நம்மை போல சிந்திக்கக்கூடிய, நம்மை காட்டிலும் செயல்பட்டால் அசைக்க முடியாத ஒரு வலிமை நிறைந்த சமூகமாக மாறும் என்பதை நான் இந்த கணத்திலே உறுதி செய்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கி உங்களோடு இந்த காணொளி மூலமாக உறவாட செய்த அஜிதா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றியை, பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு இருக்குமாயின் மீண்டும் நிச்சயமாக அடுத்த ஒரு காணொளியிலே உங்களை சந்திப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.